ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பீஃப் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 75 கிராம் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்து பிரியாணி செய்யும் பொழுது பிரியாணியோட டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும். இப்போ இதில் பிரியாணி இலை, பட்டை, ஸ்டார் பூ, இந்த மராட்டி மொக்கு, 2 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வெடித்தோடனே இது கூட ஒரு 4 பச்சை மிளகாய் நம்ம அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கோம். அதுவுமே நல்லா வதக்கிக்கலாம். ஏன் 200 கிராம் எடுத்திருக்கேன்னா, நான் வந்து இன்றைக்கி ஒரு அரை கிலோ தான் நம்ம செய்ய போகிறோம். அரை கிலோவுக்கு வந்து 200 கிராம் பெரிய வெங்காயம் சரியாக இருக்கும். 200 கிராம் தக்காளியுமே நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன் மறுவல் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். அந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆனால் தான் பிரியாணியோட டேஸ்ட் இருக்கும். இப்போ இதில் வந்து காஷ்மீரி சில்லி, கொஞ்சமாக மிளகாத்தூள், மல்லித்தூள், இது 3 நம்ம இந்த எண்ணெயிலே சேர்த்து வதக்கிடலாம். நம்ம எண்ணெயில் சேர்த்து வதக்கும்போது தான் இந்த மசால் வந்து நமக்கு பச்சை வாடை இருக்காது. டேஸ்ட்டுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும், கலருமே நல்லா வரும் எண்ணெயிலே சேர்த்துட்டோம் அப்படின்னா. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது ஏன் பச்சையாக இருக்குங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லாவே வதக்கிக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். பாருங்கள், நல்லா வதக்கிக்கணும். நம்ம எண்ணெய் எல்லாமே வந்து கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட்டில் தான் சேர்த்துட்ருக்கோம். பாருங்கள், நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து அது கூட நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்குறதுக்கு இது கூட நம்ம வந்து கொஞ்சமாக உப்புமே ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். அப்படின்னா தக்காளி வந்து கொஞ்சம் சீக்கிரமே வதங்கிடும். இப்போ நான் வந்து இதில் கல் உப்பு தான் சேர்க்க போகிறேன். கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். நான் வந்து அரை கிலோ பீஃப் எடுத்திருக்கேன். அரை கிலோ பீஃப் வந்து குக்கரில் வச்சு ஒரு நல்லா 5 விசில் விட்டு இறக்கி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கறி நம்ம வேக வைக்கும் பொழுதே அதில் வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை இது சேர்த்து நல்லா வேக வச்சுருக்கோம். எங்களுக்கு கறி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்க. ஆகையினால வந்து கறி வந்து நல்லாவே வெந்துடும். ஒரு 5 விசில் தான் விட்டுருக்கோம். பாருங்கள், கறி நல்லா வெந்திருக்கு. ஸோ இப்போ அதை நம்ம எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போ இந்த பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம், தக்காளி, இந்த இது எல்லாமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இது கூட இப்போ நம்ம வந்து அந்த கறியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையுமே கொஞ்சம் நல்லா வதக்கணும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை கலரில் இருந்துச்சு இல்லைங்களா, அது கூட நான் வந்து மல்லியும் புதினாவும் சேர்த்து அரைச்சிருக்கோங்க. அப்போ வந்து அந்த டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம தயிர் ஆட் பண்ணிடலாம். தயிருமே பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கோம். நம்ம 1 கிலோ பிரியாணி செஞ்சோம் அப்படின்னா 200 கிராம் தயிர் ஆட் பண்ணலாம். நம்ம அரை கிலோ தான் செய்கிறோம். ஆகையினால் ஒரு 100 கிராம் அளவு நம்ம தயிர் சேர்த்துருக்கோம். நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குன்னு. என்னங்க கடையில் பிரியாணி, நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா அதோட டேஸ்ட்டே வேறு லெவலுங்க. இப்போ இது கூட நம்ம கறியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் ஒரு பிரியாணி மசால் ஒன்று ஆட் பண்ணுங்க. அது வந்து நம்ம வீட்டிலையே நம்ம ரெடி பண்ணிடலாம். அது ஒன்றும் இல்லைங்க. இந்த பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜீரகம், சோம்பு, அது கூட வந்து கொஞ்சம் வரமல்லி, மிளகாய் இதெல்லாம் லைட்டாக நீங்கள் சூடு பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். அதில் அப்படி ஒரு ஸ்பூன் நம்ம அதில் சேர்த்தோம் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா அதோடய டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்கள் கடையில் வாங்குகிற பிரியாணியோட நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக வரும். இதை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. ஸ்மெல்லே செம்மையாக இருக்குங்க. இப்போ நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வைக்கணும்.
நான் வந்து துளசி பச்சை அரிசி தான் நம்ம எடுத்திருக்கோம். அதனால் இப்போ நம்ம அந்த கறி வேக வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த தண்ணியுமே இதில் சேர்த்துக்கிடலாம். அந்த தண்ணியில் தான் நம்ம கறி வேக வைக்கும்போது எல்லா எசன்ஸுமே அதில் தான் இறங்கியிருக்கும். ஸோ பிரியாணியும் டேஸ்ட்டாக வரும். இப்போ இந்த தண்ணியுமே மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். நான் வந்து 3 டம்ளர் அரிசி போட்டிருக்கேங்க. அதனால் இப்போ நான் யூஸ் பண்ணுற இந்த செம்பு பார்த்திங்கன்னா என்னோடய டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி பிடிக்கும். ஸோ நான் 3 டம்ளர் அளவு இதில் தண்ணி சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ உப்பு பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி வதக்கும் பொழுது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம கறி வேக வைக்கும் பொழுதும் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். அதனால் நம்ம வந்து பார்த்துட்டு உப்பு தேவைன்னா நம்ம அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அங்கே பாருங்கள், கறியை பாருங்கள். தண்ணியெலாம் தேவையான அளவு இப்போ நம்ம சேர்த்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கும் பொழுது தான் நம்ம வந்து அரிசி சேர்க்க போகிறோம். அதனால் இது அப்படியே கொஞ்சம் மூடியை போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். தண்ணி கொதிக்கட்டும். அரிசி பார்த்திங்கன்னா துளசி பச்சை எடுத்திருக்கோம். நம்ம வந்து முன்னாடியே ஒரு நல்லா 3 டைம் 4 டைம் நல்லா வாஷ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டி அதை எடுத்துக்கிட்டோம். இப்போ பாருங்கள் தண்ணி எப்படி கொதிக்குது பார்த்திங்களா. இந்த டைமில் தான் நம்ம வந்து அரிசியை சேர்க்கணும். இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கிடலாம். உடையாதுங்க, அரிசியெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் சாதம் வந்து உடையாது, குலையாது. நம்ம அந்த தண்ணியெல்லாம் கரெக்டாக வச்சிட்டோம்னோம்னா சாப்பாடு பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா உதிரியாக கிடைக்கும், குழஞ்செல்லாம் போகாது. பாருங்கள் நல்லா கொதிக்குது, ஆவி அடிக்குதுங்க கையில். பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம இது கூட ஒரு அரை லெமன் மட்டும் சேர்த்துக்கிடலாம். நிறைய சேர்க்க தேவையில்ல, ஒரு ½ போதும். லைட்டாக கிண்டி விடுங்க. இங்கே பாருங்கள், இப்போ நமக்கு தம் போடுற பதம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டோம்னா சாதம் வந்து நல்லா உதிரியாக நல்லா வரும் நமக்கு. பாருங்கள் அரிசி பாருங்கள் தனித்தனியாக தெரியுது பாருங்கள். சாதம் கரெக்டாக இருக்குங்க இந்த டைமில் நம்ம போட்டோம் அப்படின்னா. இப்போ இது கூட மேலே வந்து நம்ம மல்லி புதினா ரெண்டுமே வந்து மேலே ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து நான் நிறையலாம் சேர்க்கலங்க, சும்மா ஒரு 2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கோம். நெய் அதிகமாக சேர்த்துட்டாலும் நமக்கு சாப்பிட முடியாது, தவட்டிரும். ஆகையினால நெய் வந்து கம்மி தான் சேர்த்துருக்கோம் ஃப்ளேவருக்காக. இப்போ வந்து இது கூட அந்த மல்லி புதினா இருக்குது இல்லைங்களா, அதையுமே நம்ம மேலே ஆட் பண்ணிவிட்டு அப்படியே தம் போட்டுடலாம். இப்போ இது மேலே வந்து நம்ம அந்த மல்லி புதினா போடுறோம் இல்லைங்களா, போடும் பொழுது அந்த எசன்ஸ் நல்லா இறங்கும். அப்போ அந்த டேஸ்ட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். தம் போட்டுடலாம். நாங்கள் இதுக்குன்னே ஒரு பழைய தோசைக்கல் வச்சுருக்கோங்க தம் போடுறதுக்குன்னு. மேலே வந்து வெயிட்டுக்கு வந்து ஒரு கல் தான் நம்ம வைக்கிறோம். வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் விட்டுறணும். அதுக்கப்புறம் 2 நிமிஷம் கழித்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே தம்மில் விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்மையாக வந்திருக்குல்ல பாருங்கள், சாதம்லாம் குலையவே இல்லைங்க. இப்போ நான் தட்டிலையும் எடுத்துகிட்டு உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன் பாருங்கள். அப்படியே மெதுவாக கிண்டிக்கலாம். கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும். நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே செய்யுங்க, பிரியாணி வந்து குலையாமல் நல்லா வரும். பாருங்கள் கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. ஏற்கனவே குக்கரில் வேற வேக வச்சிட்டோமா, அதனால் நல்லா வெந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கறியை பாருங்களேன். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.